ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு. நம்ம ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி மாவில் எல்லாத்துலையும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூடவே ஆயில் இல்லை கீ ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. நல்லாக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுவா இப்போ வந்து ஒரு டீ இது இல்லைன்னா ஏதாவது ஒரு காசு உள்ள பாத்திரம் எடுத்து கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அடிப்பிடிக்கக்கூடாது. அதுக்கு வெள்ளத்துக்கு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுறதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே. தேங்காவை ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கூட நல்லா வரும். அதனால தான் ஃப்ரை பண்ணி போடுறது. இப்போ இந்த தேங்காய் கூடவே நம்ம ஜாகரி சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து எதுக்கு காசுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் மண் அதெல்லாம் இருக்கும், அதனால தான் காசுறோம். நம்ம டேரெக்டாக இது கூட போட்டால் கூட அப்படியே கரைஞ்சிரும், அது ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால தான் கரைச்சி சேர்க்குறோம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம், நல்லா ரவுண்ட் ஷேப்பில். கொஞ்சம் பெருசாக தேய்ங்க, அப்போ தான் ஃபில்லிங் வைக்க வந்து கரெக்டாக இருக்கும். இதை தேய்ச்சிட்டு இதே மாதிரி இன்னொன்றும் செஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இதை மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு நடுவில் ஃபில்லிங் வச்சுக்கலாம். நம்ம செஞ்சதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து நல்லா ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு மாவு உருட்டி வச்சோம்ல, அந்த இடத்த இதில் போட்டுக்கலாம். இது மேலே அப்படியே போட்டுட்டு ஓரெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். நல்லா அழுத்தி டைட்டாக ரோல் பண்ணணும். இதை ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா காயின் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், ரவுண்ட் ரவுண்டாக. நீங்கள் நல்லா டைட்டாக இது பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஃபில்லிங் எதுவும் வெளியே வராது, ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணதெல்லாம் ஒரு இது எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஓவராகவே ஹீட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு இருந்தால் போதும். சூடாக காயாமல் எடுத்து போட்டிங்கன்னா மைதா மாவு எண்ணெய் உரியும். பாருங்க, நல்லா இதை போட்டோடனே 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆன உடனே இதை எடுத்துடலாம். இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சா. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.